ஜூலை 21 முதல் 28 வரை மு.க. ஸ்டாலினுக்கு கண்டமா? உச்சகட்ட அதிர்ச்சியில் துர்கா ஸ்டாலின். நிறைந்த அமாவாசையில் ஸ்டாலினுக்கு நாளை நடக்க போகும் பேஸ் மேக்கர் ஆபரேஷன். சென்னை வந்த ஹைதராபாத் நரசிம்மன் மருத்துவ குழு. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடைபயணம் சென்றபோது மயக்கம் போட்டு கீழே விழுந்துள்ளார். அதன் பிறகுதான் அவரை சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள். அதையடுத்து நேற்று அவருக்கு தேனாம்பேட்டையில் உள்ள இன்னொரு அப்போலோ மருத்துவமனையில் பெட் ஸ்கேனிங் எடுத்துள்ளார்கள். இதற்கு காரணம் என்னவென்று இதுவரை திமுக தரப்பில் யாரும் வெளியிடவில்லை. இந்நிலையில் இன்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் வெளியிட்ட செய்தியில், தனது அண்ணன் மு.க. முத்து இறந்துவிட்ட அன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் சாப்பிடவே இல்லை. அதனால்தான் அதற்கு அடுத்த நாள் நடைபயணம் சென்றபோது அவருக்கு லேசாக தலை சுற்றல் ஏற்பட்டது. உடனே அப்போலோவுக்கு ஓடிவிட்டோம் என்று கூறியுள்ளார். லேசான தலை சுற்றலுக்கு எதற்காக அப்போலோ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும்? முதல் நாள் சரியாக சாப்பிடவில்லை என்றால் அடுத்த நாள் சாப்பிட தொடங்கிவிட்டால் அந்த தலை சுற்று காணாமல் போய்விடும். ஆனால் மு.க. ஸ்டாலின் 3 நாட்களாக அப்போலோவில் முகாமிட்டுள்ளார். அதோடு தலையில் விக்கெல்லாம் மாட்டிக்கொண்டு ஃபுல் பேக்கப்பில் மருத்துவமனையில் இருந்து சீரியஸாக அரசு பணிகளை மேற்கொள்வது போன்ற வீடியோவையும் திமுகவினர் வெளியிட்டுள்ளார்கள். அதில் அவரை பார்க்கும்போது அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அதை பார்த்துவிட்டு இப்படி இருக்கும் இவர் எதற்காக ஒரு சிறிய தலை சுற்றலுக்காக அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆக வேண்டும் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் திமுக வட்டாரங்களில் மு.க. ஸ்டாலின் உடல்நிலை குறித்து சில அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி கொண்டு வருகின்றன. அவர்கள் சிறிய தலை சுற்றலுக்காக அவரை அப்போலோவில் அட்மிட் செய்யவில்லை. அதற்கு இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் இதயம் சரிவர துடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஒரு நிமிடத்திற்கு வழக்கமாக அனைவருக்கும் துடிப்பதை விட அவருக்கு குறைவாக துடிப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் அவருக்கு இந்த மயக்கம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளார்களாம். அதனால்தான் நேற்று பெட் ஸ்கேனிங் எடுத்தவர்கள் நாளை அவருக்கு ஒரு முக்கிய அறுவை சிகிச்சை செய்ய போவதாக கூறப்படுகிறது. அப்போது அவருக்கு பேஸ் மேக்கர் என்ற கருவியை பொருத்த போகிறார்களாம். அதை பொருத்தினால் அவரது இதய துடிப்பு சரிவர செயல்படும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளார்களாம். இதற்காக ஹைதராபாத்திலிருந்து நரசிம்மன் என்ற ஸ்பெஷலிஸ்ட் தனது மருத்துவ குழுவுடன் சென்னை வந்துள்ளாராம். அதோடு நாளை அமாவாசை என்பதால் இந்த அறுவை சிகிச்சையை செய்யுமாறு துர்கா ஸ்டாலின் கூறியிருக்கிறாராம். அதனால்தான் முன்கூட்டியே இன்றைய தினம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அரசு பணிகளை மேற்கொண்டுள்ளாராம் மு.க. ஸ்டாலின். இப்படி ஒரு செய்தி வெளியாகியுள்ள இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் ஜாதகத்தில் அதிக நம்பிக்கை கொண்டவர். அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஜாதகத்தை அவர் கணித்து பார்த்தபோது ஜூலை 21ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை அவருக்கு கண்டம் உள்ளதாம். அதனால் அரசியல் ரீதியாக அவர் ஏதேனும் விவகாரமாக பேசினால் அதுவே அவருக்கு பெரிய பிரச்சனையில் சிக்க வைத்து விடுமா. அதனால்தான் இதுபோன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்கனவே தலை சுற்றல் மயக்கம் ஏற்பட்ட போது கூட அது பெரிதாக எடுத்துக்கொள்ளாத துர்கா ஸ்டாலின் இந்த முறை இந்த ஒரு வார காலம் அவர் யாரிடத்திலும் பேசக்கூடாது என்பதோடு இதை பயன்படுத்தி அவரது உடலில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளையும் சரி செய்து விடலாம் என்றுதான் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு கூறியுள்ளார். அந்த வகையில் நாளை முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நிறைந்த அமாவாசையில் ஹைதராபாத் டாக்டர் நரசிம்மன் அறுவை சிகிச்சை செய்வதாக கூறப்படுகிறது. முக்கியமாக பிரதமர் மோடி வருகிற 26ஆம் தேதி தமிழகம் வரப்போவதால் தற்போது மருத்துவமனையில் முகாமிட்டுள்ள ஸ்டாலின் அவர் புறப்படும் தமிழ்நாட்டை விட்டு சென்ற பிறகு அப்போலோ மருத்துவமனை விட்டு வெளியே வருவார் என்றும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதோடு இன்றைய தினம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பயணிகளுடன் கலந்துரையாடிய நிலையில் அது குறித்த வீடியோக்களை திமுகவினர் வெளியிட்டுள்ளார்கள். ஆனால் இப்படி மருத்துவமனையில் இருந்து கொண்டே மு.க. ஸ்டாலின் அரசு பணிகள் செய்து வருவதை பார்த்து இவர் நடிகர் கமல்ஹாசனுக்கே டப் கொடுப்பார் போலிருக்கே. எதற்காக இந்த வீண் விளம்பரம்? மருத்துவமனையில் அமர்ந்தபடி அரசு பணியாற்றினாலும் அதை எதற்காக வீடியோ எடுத்து வெளியிட வேண்டும்? இவரை முதலமைச்சர் ஆக்கியதே அதற்காகத்தானே. இப்படி தனது ஆட்சி காலம் முடியும் போது விழுந்து விழுந்து மக்களுக்காக உழைப்பது போன்று வீடியோ வெளியிடும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டுகள் ஏன் இப்படியெல்லாம் செய்யவில்லை? ஏன் வீடு வீடாக சென்று மக்கள் குறைகளை கேட்கவில்லை என்று பலரும் அதற்கு எதிரான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. உன்னை முதலமைச்சராக்க நான் ஏன் போஸ்டர் ஒட்டணும்? மீண்டும் எடப்பாடியை ஓங்கி அடித்த அண்ணாமலை. 4 கட்சிகளின் குரலாக ஒலித்ததால் அதிர்ச்சியில் அதிமுக. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன்னை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய போது கூட தனது அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து வருகிறார்.
குறிப்பாக டெல்லி மேலிடத்தின் குரலாக ஒலித்து வரும் அண்ணாமலை தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியதை தற்போது தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். ஆனால் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவே தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை என்று கூறி வருகிறார். இப்படி கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே காரசாரமான கருத்து மோதல் நடைபெற்று வரும் இந்த நேரத்தில் இன்று அண்ணாமலை இன்னொரு செய்தியும் வெளியிட்டுள்ளார். அதில் கூட்டணி ஆட்சி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னால் ஒரு கட்சி கூட அவரது பின்னால் செல்ல மாட்டார்கள். தமிழ்நாட்டின் கூட்டணி கணக்கே மாறிவிடும். தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதாக சொல்லும் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம், அமமுக போன்ற 4 கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவோம் என்று தங்களது நிலைப்பாட்டை வெளியிட்டு வருகிறார்கள். அதனால் எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரமாட்டார்கள். மீண்டும் மக்களவைத் தேர்தல் நிலைமைதான் அதிமுகவுக்கு ஏற்படும் என்று அடித்து சொல்லியிருக்கும் அண்ணாமலை, அதிமுக மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகிக்கப் போகிறது என்றால் அந்த கட்சியின் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் இதே அதிமுக கூட்டணியில் இணையும் மற்ற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்றால் அந்த கட்சியின் தொண்டர்களின் நிலைமை என்னவாகும்? எதற்காக இந்த கூட்டணியில் நாம் இணைய வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க நாம் எதற்காக தெரு தெருவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும்? நாம் எதற்காக ஊர் ஊராக போஸ்டர்களை ஒட்ட வேண்டும் என்று அந்த கட்சியின் தொண்டர்கள் கேள்வி எழுப்புவார்கள். அதிமுக தொண்டனுக்கு இருக்கும் மனநிலைதான் மற்ற கட்சி தொண்டர்களுக்கும் இருக்கும். அதனால் அனைவரையும் அரவணைத்து சென்றால் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற முடியும் என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தோல்வி என்ற அதல பாதாளத்தில் விழ வேண்டியதாய் இருக்கும் என்பதை அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாகவே ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டு உள்ளார் அண்ணாமலை. அது மட்டுமின்றி மத்திய அமைச்சர் அமித்ஷா சொன்னதை இவர் மீண்டும் மீண்டும் திரித்து பேசுகிறார். அமித்ஷாவை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்பதை எப்போதோ உறுதிப்படுத்திவிட்டார். அதனால் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொண்டால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக முடியும். இல்லை என்றால் இந்த கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சியும் வரமாட்டார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதாக சொல்லும் கட்சியின் பின்னால் அனைத்து கட்சிகளும் படையெடுக்க தொடங்கி விடுவார்கள் என்பதை அதிமுகவினர் மறந்துவிட வேண்டாம் என்று அண்ணாமலை ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டுள்ளார். யாரோ செய்த தவறுக்காக தேர்வு எழுதியவர்கள் பலியாக வேண்டுமா? அண்ணாமலை அதிரடி கேள்வி. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற TNPSC குரூப் 4 தேர்வில் தமிழ் பாடத்தில் கேட்கப்பட்ட 100 கேள்விகளில் 50க்கும் மேற்பட்ட கேள்வி பாடத்திட்டத்தில் இல்லாதவை என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். அதோடு தமிழ் பாடத்திற்கு மறுதேர்வு நடத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் பாடத்திட்டத்தில் இல்லாமல் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மதிப்பெண்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் இந்த பாடத்திட்டத்திற்கான வினாத்தாள்களை ஆமுனி பேருந்தில் கொண்டு சென்ற போது வினாத்தாள்களை கசிய விட்டதாகவும் ஒரு சர்ச்சை எழுந்தது. ஆனால் தற்போது TNPSC தரப்பில் வினாத்தாள்கள் எதுவும் கசியவில்லை, ரொம்ப கவனமாகத்தான் எடுத்து செல்லப்பட்டுள்ளது. அதனால் இதை யாரும் சர்ச்சையாக்க வேண்டாம் என்று கூறியிருப்பதோடு இந்த தேர்வு முடிவுகள் இன்னும் 3 மாதத்தில் வெளியிடப்படும் என்றும் அறிவித்துள்ளார்கள். என்றாலும் தமிழ் பாடத்திட்டத்திற்கு சம்பந்தமில்லாமல் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உரிய மதிப்பெண்கள் வழங்கப்படுமா, மறுதேர்வு நடத்தப்படுமா என்பது குறித்து தேர்வாணையம் இன்னும் எந்தவித விளக்கமும் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.